ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரம்ஜான் விலாகை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோட இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு வில்லேஜில் எப்படி நாங்கள் ரம்ஜான் ஃபேமிலியோடு செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாகவே ஒரு விலாகாக போட்டிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ எங்கே இவர் ஆட்டோவில் போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ரம்ஜான் பர்ச்சேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா எப்போவுமே ரம்ஜான் பர்ச்சேஸ்னால் அந்த மந்த்து ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இது லாஸ்ட் டேனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் ஜாபில் இருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். அதனால் நானும் என் சன்னு மட்டும் நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அவர் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டார். ஸோ அதனால தான் அவர் ஆட்டோவில் போயிட்டுருக்காரு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. அதுக்குள்ளே என்னென்னலாம் அவர் குறும்புத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரம்ஜான்னாலே பர்ச்சேஸ் தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. எப்பவுமே எஸ்பெஷலி லேடிஸ்க்கு டைம் போகிறதே தெரியாது. ஆனால் பசங்களுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏன்னா போனால் இவனே எடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. நமக்கெல்லாம் நிறுத்தி நிதானமாக எடுத்தால் தான் நமக்கெல்லாம் மனசே ஆறும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த சுடிதார் செக்ஷன்லாம் போய் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எது எடுக்கணும் எது விடுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரம்ஜான் டைமில். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொருக்கும் ரேட்டும் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருப்பேன், என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் என்னென்ன ரேட்டு, என்னென்ன டாப்ஸு அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரெடிமேட் டாப்ஸு தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மாடலாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்தமாரி கலெக்ஷன்லாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு டாப்ஸ் எடுத்தேன். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் எடுத்தேன். அந்த செக்ஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. இதுமாரி பார்த்துட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா நெக்ஸ்ட் டே நான் ஊருக்கு கிளம்பணும். ஏன்னா எங்கள் அம்மா ஊருக்கு கூப்பிட்ருக்காங்க. ரம்ஜான் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். திஸ் டைம் எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால நான் இப்போ எங்கள் ஊருக்கு போகிறேன். ஸோ ஊருக்கு போகிறதுனாலே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த விலாகை அதாவது ரம்ஜான் விழான்னு கொஞ்சம் முன்னாடி நாள்லேருந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஷர்ட்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த மெரூன் கலர் ஷர்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷர்ட்டு தான் எடுத்தேன். பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அதனால் உடனே நான் எடுத்துட்டேன். நான் வேறு கலெக்ஷன்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த ஷர்ட் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சதுனால நான் அது உடனே டக்குன்னு எடுத்துட்டேன். அவனுக்கு மட்டும்தான் டக்குன்னு அமைஞ்சிச்சு. அப்புறம் அவனுக்கு டிஷர்ட்டு அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஷர்ட்டு அதுமாரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் இங்கே எடுக்கிறேன்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டான்னா சைக்கிள் கிட்ட போயிட்டான். ஏற்கனவே வீட்டில் இருக்கிற சைக்கிள் கார் பார்த்தா இவர் இன்னொரு வேறு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டார். வெளியே வந்தோடனே எனக்கு நல்லா செலவு வைப்பார். வந்தோடனே ஒரு கிளி பொம்மை வாங்கினார், அது கையில் வச்சுருக்காரு. அடுத்ததுக்கு ஆட்டையை போட்டார், ஒரு பைக்குக்கு ஆட்டையை போட்டார், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதுமாரி அவர் வந்தாருன்னா அவருக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னா அவன் வீட்டுக்கே வரமாட்டான். அதுமாரி பண்ணுவான். ஸோ அதுமாரி ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. இந்த டாய்ஸ் செக்ஷன் வரும்போது தான் எனக்கெல்லாம் பயம். எனக்கும் பயம், எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பயம். ஏன்னா அந்த செக்ஷன் போனாலே இவன் அப்படியே பதற விடுவாங்கள, அதுமாரி பண்ணுவாங்கள. ஸோ அதுமாரி எங்களை கதற விட்டான். ஸோ அங்கே போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பைக்கும் எடுத்தாச்சு. அப்புறம் பேண்ட் செக்ஷன் அது மாதிரிலாம் போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு ஷர்ட் எடுத்தோம். அந்த ஷர்ட் செக்ஷனை உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே இருங்க.
ஒரு வழியாக பர்ச்சேஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சுங்க. ஷெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்னது பேக் பண்ணுறது தான். எல்லாத்தையும் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணுறதுக்குள்ளே ஒரு போதுன்னு ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பசங்களுக்கு 4 செட்டு எடுத்து வச்சுருவோம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 செட்டு எடுத்து வச்சுருவோம். ஆனால் நமக்கு தான் எந்த ட்ரெஸ்ஸு போடுறது எந்த ட்ரெஸ் எடுறதுன்னு தெரியாமல் ஒரு 5-6 செட்டு எடுத்து வைப்போம். எல்லாருமே அது மாதிரி தான் பண்ணுவோன்னு தெரியும். ஏன்னா லேடிஸ்னால் எஸ்பெஷலி ஒரு 10 செட்டு. இப்போ 2 நாள்னா 6 செட்டு எடுத்து வைப்போம், ஒரு நாள்னா 3 செட்டு எடுத்து வைப்போம். அதுமாதிரி தான் நான் போகிறதே ஒரு நாள் ட்ரிப்பு தான். எக்ஸ்டென்ஷனாக 2 நாள் ஆகும். ஸோ சேஃப்டிக்காக நான் 5 செட்டு எடுத்து வச்சிட்டேன். அதோடய எனக்கு வச்ச ட்ரெஸ்ஸே ஃபுல்லாகிடுச்சு. அவருக்கு ஒரு 2 செட்டு எடுத்து வச்சேன், என் பையனுக்கு ஒரு 4 செட்டு எடுத்து வச்சேன். ஸோ அதுமாதிரி எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம். என்ன நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம், நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஊருக்கு போனோன்னா அந்த டைமில் வந்து இது எடுத்தோமா அது எடுத்தோமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் டேவே நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், நமக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு தூக்கமே வரும். எனக்கு அப்படி தான் தூக்கமே வரும். முன்னாடி நாளே எடுத்து வச்சிடணும் எல்லாத்தையும் பேக் பண்ணி. இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. இது எடுத்து வச்சோமா அதை எடுத்து வச்சோமா, இதை விட்டோமா அதை விட்டோமா, அங்கே போய் இது தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ வந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கேயும் பைக்கில் போக முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்து பஸ் ஸ்டாண்டு தான் இது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கீழே வந்து உங்களுக்கு பைக் பார்க்கிங் இருக்குது அண்டர் கிரவுண்டில். ஸோ அங்கே போயிட்டு பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து ஏறுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பெருசாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு வேணும்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட ஃபுல் விலாக் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா இதை போட்டிருக்கு பார்த்திங்கன்னா, பைக் பார்க்கிங் சொல்லிட்டு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து பார்க்கிங் பண்ணுறது. அவர் பார்க்கிங் பண்ண போயிட்டார். நானும் என் சன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி பார்க் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஒரு கிளி கூண்டை வர கையிலேயே சுற்றிட்டு இருந்தார். ஒரு கிளி கூண்டும் ஒரு பைக்கும் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நேற்று போனோம்லாம் பர்ச்சேஸ் அதில் வாங்கினது தான். எந்த பொருள் வாங்கினாலும் அது ஒன் டே வந்து அவன் ஃபுல்லாக வச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பண்ணுவான். ஸோ அதுமாரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் உள்ளே போகிறது என்ட்ரன்ஸ். இப்போ கோயம்பேட்டில் வந்து எவ்வளோ பெருசாக கட்டினாங்களோ அதை விட இது வந்து ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. எக்ஸ்லேட்டரு அது மாதிரி வச்சு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நான் கூட வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப பெருசாக கட்டியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே எஸ்பெஷலி பிடிச்சிருந்துச்சி. பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸலண்ட்ரு. இந்த சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊர் பஸ் எல்லாமே வரும். இந்த அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து உள்ளே வந்து பண்ணால் தான் உங்களுக்கு ஊர் பஸ்ஸு, இந்த சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம் அதுமாரி எல்லா ஊர் பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே இருக்கும். அதுமாரி வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது தான் இது பார்த்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலாம் வந்து ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, வெல்டிங் மிஷினு. அதில் வந்து 6 ருபீஸ் போட்டால் அதுமாதிரி வாட்டர் பாட்டிலு, அதுமாதிரி மஞ்சப்பை வேணுன்னா மஞ்சப்பை எடுத்துக்கலாம். 10 ருபீஸ் போட்டாக்கா 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, 6 ருபீஸ் போட்டால் இந்த 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதுமாரி வந்து வெல்டிங் மிஷினில் நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். அதுமாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து அதிகமாக திறக்கலை, கொஞ்சமாக தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அதனால திறந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ சரின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு வந்து நாங்கள் ஏன்னா ஊருக்கு போகிறதுனால ஒரு வைப் வேணாவா, ஏன்னா நான் ஊருக்கு போய் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்துச்சு அந்த ஊருக்கு போகிறதுனால. ஸோ வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போ கிளம்புனோன்னே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய விலாக் எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுனாலே இந்த மலை, இந்த வயல்வெளி இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம அவ்வளோ ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா வீட்லேயே இருக்கிறனால கொஞ்சம் ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷனாகவே இருக்கும். ஸோ இதேமாரி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும்.
மனசு வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுமாதிரி எனக்கு போனோன்னே எக்ஸைட் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நான் இந்த இடம் ஏன்னா இப்போ நம்ம இது பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் உள்ளே நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கு பஸ்ஸு. அதுவும் என்ன பஸ்ஸு, டவுன் பஸ்ஸில் இப்போ போகிறோம். அந்த பஸ்ஸில் இறங்கி இப்போ எங்கள் ஊருக்குன்னு ஒரு டவுன் பஸ் வரும் பார்த்தீங்களா. இப்போ எல்லா வில்லேஜ் சைடுக்கும் வந்து ஒரு டவுன் பஸ் வரும். இந்த கணேசன் பஸ்ஸு, இந்த சுதர்ஷன் பஸ்ஸு, இந்த சுந்தர் பஸ்ஸு, அப்புறமாரி அதுமாரி பஸ் நேம் வச்சுப்பாங்க. அதுமாரி வச்சு பஸ்ஸு வரும். சாங் போட்டுட்டு அந்த பஸ்ஸில் வந்து அவங்களுக்குன்னு செட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து சாங் வரும், இளையராஜா சாங்ஸு, அதுமாரி ரஹ்மான் சாங்ஸ் அதுமாரி போடுவாங்க. ஸோ அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அதை என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட கிளம்பிட்டோம். அப்புறம் நைட்டு ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரம்ஜானில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வட்லாப்பம். எங்களுக்கு முஸ்லீம் ஸ்பெஷல் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இது. இந்த வட்லாப்பத்தோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் தனியாகவே ஒரு விலாகாக போடுறேன். அது மறக்காமல் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் அந்த லிங்க்கை. இந்த வட்லாப்பம் வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து இதுமாரி போட்டு மூடிடுவோம். மூடிட்டதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரம்ஜான் செலிப்ரேஷன் டு ஸ்டார்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான்னாலே தொழுகை தான் ஃபஸ்ட்டு. மெயினாக தொழுகை கிளம்பிட்டோம். லேடிஸ்க்கு தனியாக தொழுகை, ஜென்ஸுக்கு தனியாக தொழுகை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தொழுகை கிளம்பியாச்சு. இது வந்து ஜென்ஸ் தொழுகை இது. அவங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் திடலில் தான் தொழுகணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் உள்ளே தொழுவக்கூடாதுங்க. திடலில் வானத்தையும் பூமியும் பார்த்து தொழுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறந்தது. நபிகள்மார்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி திடலில் தான் வைப்பாங்க தொழுகெல்லாம். இப்போ லேடிஸ்னால கொஞ்சம் பள்ளிவாசல் உள்ளே வச்சுட்டாங்க. ஜென்ஸுக்கு வந்து திடலில் வச்சாங்க, பள்ளிவாசல் திடலில். அதுமாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொழுதுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் பயன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தொழுதுக்கு முன்னாடி பயன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தொழுதுக்கப்புறமும் பயன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுமாரி பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து எல்லாருமே அந்த தொழுகை முடித்த உடனே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலாம் சொல்லணும். சலாமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து அன்பு செலுத்துகிற மாதிரி தான். அதுமாரி நாங்கள் ஒருத்தர் வந்து சலாம் சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து பாசத்தை பரிமாறுறத வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது சொந்தமாக இருக்கட்டும், வேறு யாராவது இருக்கட்டும், ஒருத்தர் தெரிஞ்சுக்க கூட மாட்டான்னு எல்லாருக்கிட்டையும் சலாம் பேசுவோம். எல்லாருக்கிட்டையுமே பேசுவோம். ஏன்னா அது வந்து ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ தொழுதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்தது என்ன சாப்பிட்றது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் வச்சு இது வந்து கடல் பாசி, 3 வகையில் கடல் பாசி அண்ட் வட்டலாப்பம். இது தான் நான் உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணுறேன். அப்புறம் வடை, பாயாசம், அப்புறம் சிக்கன் குழம்பு, பரோட்டா எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயாராகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். ஒன்றா சாப்பிட்றது தான் தனி இது. அடுத்தது வந்து ஃபோட்டோ. தனியாக வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்க முடியல. சரி, என்னோடய அம்மா அப்பா அவங்களோட பேரன் பேத்திங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன், பாருங்கள். மட்டன் பிரியாணி செய்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதக்கிடணும். அப்படி வதக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவு பொன்னிறமாக இருந்தால் போதும். அதுமாதிரி நல்லா டீப் ஃப்ரையாக அந்தமாரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது இருக்குல்ல, அரைச்சது, அது நம்ம போடணும். இப்போ நாங்கள் வந்து 3 கிலோ ஆக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுட்ரு, அது வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போதே போட்டால் தான் நம்மளுக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா டொமேட்டோவும் க்ரீன் சில்லி, அதாவது தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா
தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் புதினாவை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். நல்லா தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மட்டன் மசாலா அப்புறம் ஜீரகப்பொடி அது போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்குறது. அந்த புளிப்பு தன்மை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது கொடுக்குறது. ஸோ தயிர் வந்து கம்பல்சரி போடுங்க. அதுக்கப்புறமா மட்டன் வந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சோம் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சட்டியிலே வேக வைக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டியிலே வேக வச்சுட்டோம். ஏன்னா கொஞ்சம் கொதிச்சு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் ஏறும், உங்களுக்கு அந்த பிரியாணியில் வந்து அந்த டேஸ்ட் ஏறும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அப்படியே போட்டு நாங்கள் வேக வச்சு அப்படியே நாங்கள் செய்கிறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சரியாக வேகாதுன்னு சொல்லி குக்கரில் வேக வைப்பாங்க. அதுமாரியும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குக்கரில் வேக வச்சு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடலாம். நம்ம வந்து நார்மல் சால்ட்டும் போடலாம். நாங்கள் வந்து கல்லுப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கல்லுப்பு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். கல்லுப்பு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி வைத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும். அந்த மட்டன் வேகணும்ல, அதனால் அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு அது எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா அந்த கறி வெந்துச்சா நம்ம பார்ப்போம்ல, அந்த அளவுக்கு கொதிக்கணும். அந்த கொதிக்கிற டைமில் வந்து நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ வந்து லெமன் வந்து பிழிஞ்சு அதை விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். நல்லா கறி வெந்துச்சான்னு நல்லா ஒரு ஹாஃப் வேக்காக இருந்தால் போதும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுடணும். அரிசியை நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கொதிக்கிற இடத்துல வந்து போட்டுட்டு மூடி வச்சோன்னா தம் போட்டோன்னா உங்களுக்கு இந்தமாரி சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு தனி விலாகாக நான் உங்களுக்கு போடுறேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த விலாக்லாம் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது சும்மா சிம்பிளாக நாங்கள் ரம்ஜானில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இதை வந்து போட்டேன். மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக. அப்புறம் என்னங்க, எல்லாமே சாப்பிட்டு கிளம்புறது தான். ரம்ஜான்னாலே அவுட்டிங் இல்லாமல் இருக்குமா. ஸோ வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து மூவி கிளம்பிட்டோம். மூவியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. படமும் நல்லா மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். இந்த மூவி பார்க்குறது ஒன்றா சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மனசும் ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் படம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அம்மா போயிட்டு சமைச்சிட்டாங்க. அதனால் நைட்டு டின்னர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வீட்டிலே சாப்பிட்டோம். படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டோம். சப்பாத்தி அண்ட் தந்தூரி அண்ட் எக் கிரேவி அண்ட் தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் சிக்கன் குழம்பு அப்புறம் எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே எங்கள் சிஸ்டரோட ஹவுஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த ஊர்லேன்னு ஒரு நெக்ஸ்ட் ஊர் அதுவும் ஒரு வில்லேஜ் தான். அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். என் பையன்லாம் வந்து ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்தார், ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
டவுன் பஸ்ஸில் இந்த கணேசன் அந்த மாதிரி டவுன் பஸ்ஸில் ஏறிட்டு நல்லா ஒரு இளையராஜா சாங் போட்டு இதேமாரி இதை ரசித்து பார்க்குறதே வந்து தனி தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் வந்து அவங்க ஸ்ட்ரீட்டு, அந்த தெருவு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வில்லேஜ் சைடு போகிறதே ஒரு தனி சுகம்தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போகிறது. இது ஒரு கேட்டு, இன்னொரு கேட்டு இருக்குது. இது வந்து பின்பக்கம் கேட் வழியாக நாங்கள் வந்தோம். சாரி, முன்பக்கம் கேட்டு தான். 2 வழி இருக்குது. ஸோ வந்து இந்த ஒரு வழி. அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுதாங்க எங்கள் ஆச்சா. ஸோ வந்து லஞ்சு எல்லாமே முடிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆச்சா வீட்டில் வந்து தென்னை மரம் இருந்துச்சு. ஸோ வந்து தேங்காய்லாம் பறித்து இளநீலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேம் அது மாதிரிலாம் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இதுமாதிரி அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி ஃபோட்டோ அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் உங்களுக்கு இந்த விலாகில் வரும், மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஊருக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் பொழப்ப பார்த்து போக வேண்டாம். வேறு என்ன பண்ணுறது, எக்ஸாம் ஆச்சு, என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக ஓவரு. இது போல் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செலிப்ரேஷன் எதுவாக இருக்கட்டும், பொங்கல், தீபாவளி இல்லைனா எந்த செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியோடு ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபேமிலியில் தாங்க சண்டை இல்லாமல் இருக்குது, கோவம் இல்லாமல் இருக்குது, வருத்தம் இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் அதை செலிப்ரேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு அப்போ பாருங்கள், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி ரம்ஜான் அண்ட் ஹாப்பி ஈத் முபாரக் அண்ட் ஹாப்பி தீபாவளி, பொங்கல் அண்ட் ஆல் செலிப்ரேஷனுக்கு நான் இப்போயே விஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போய் சேர்கிறதுக்கே மார்னிங் ஆகிடுச்சு. இது வந்து லாஸ்ட்டாக வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு கொண்டாடின அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.